ஓசூர் அருகே அஞ்சட்டி அடுத்து உள்ள மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளியான சிவராஜின் இளைய மகன்தான் இந்த ரோஹித். 13 வயதான ரோஹித் அருகில் உள்ள மைதானத்திற்கு விளையாட சென்ற நிலையில் இரவு வரை வீடு திரும்பவில்லை என்பதால் பெற்றோர்கள் அஞ்சட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகார் அளித்து நாள் கடந்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சிறுவன் ரோஹித்தின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக விசாரணையை தீவிரப்படுத்திய காவல்துறையினர் மாவனட்டி கிராம பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது ரோஹித்தை சிலர் காரில் கடத்தி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. தேடுதல் வேட்டை தீவிரமடைந்த நிலையில் தேன்கனிக்கோட்டை அருகே கிடைத்த சிறுவனின் சடலம் ரோஹித் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. வயிற்றில் கத்தியால் குத்தியும் காலில் வெட்டப்பட்டும் ரோஹித் கொலை செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் உறுதியானது. இருபது முதல் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இருவர் ரோஹித்தை கடத்தியதாகவும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பெட்ரோல் பங்க் அருகே கிடைத்ததும் விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தியது. மாவனப்பட்டியைச் சேர்ந்த மாதேவன் மற்றும் அவரின் நண்பரும் தான் இந்த கொலைச் செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மாவனட்டியைச் சேர்ந்த மாதேவன் அப்பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய பெண்ணுடன் தனிமையில் இருந்ததை சிறுவன் ரோஹித் பார்த்ததாகவும் அதை வெளியே சொல்லிவிட்டால் தனக்கு ஆபத்து என கருதி அவரை கடத்தி கொலை செய்ததும் தெரிய வந்தது. விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை ஆசை வார்த்தை கூறி வாகனத்தில் ஏற்றி தான் வைத்திருந்த பீரை வாயில் ஊற்றி மயக்கமடைய வைத்து பின் கத்தியால் குத்தியும் வெட்டியும் கொலை செய்துள்ளனர். மேலும் இந்த கொலை சம்பவத்தை மறைக்க தேன்கனிக்கோட்டை சாலையில் திருமுக்கு கீழ்ப்பக்கம் பகுதியில் 50 அடி ஆழ பள்ளத்தில் கீழே தூக்கி வீசியிருப்பதையும் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். சிறுவனை கொலை செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என பெற்றோர்களும் உறவினர்களும் தெரிவித்துள்ளனர். நாள்தோறும் சுறுசுறுப்பாக பள்ளிக்கு சென்று வந்த 13 வயது சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஓசூர் பகுதி முழுவதையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதே நேரத்தில் பட்டப்பகலின் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் காரில் கடத்தி கொடூரமாக கொலை செய்யப்படும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் முருகன்.